மரிய வில்சன் ஜேபிஆர் குடும்பத்திற்கு ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்ந்துருச்சு. சாதாரண சாராய வியாபாரி ஜேபிஆர், நீங்கள் போய் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கார் திருநெல்வேலியில், செல்லப்பாண்டியன் சபாநாயகர் காங்கிரஸ் காலத்தில். அங்கேருந்து ஒரு திருட்டு வழக்கு பதிவு எஃப்ஐஆர் போட்டு தப்பி பம்பாய் ஓடுறார். காங்கிரஸ் இருந்த காலம் வரைக்கும் சென்னை பக்கமே வல்லவர். காங்கிரஸ் முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வருது 67. அப்புறம் தான் ரயில் ஏறி வட சென்னைக்கு வர்றார். வட சென்னையில் ரிக்ஷா ஓட்டுறார். ரிக்ஷா மீதி நேரம் சாராயா வரும். இந்த நபர் நீங்கள் திமுக அதிமுக பிரியுது. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கிறார் 72. திமுக ஆட்கள்லாம் எம்ஜிஆர் படி வரல, எல்லாம் விசில் அடித்தாங்க. கொஞ்சம் நடிகர் கோமாளி என்ன, அப்போ இது போன்ற நபர்கள் தான் எம்ஜிஆர் பின்னாடி வந்தாங்க. அந்த நன்றி விசுவாசி எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் குடிநீர் வடிகால் வாரிய தலைவராக போடுறாரு. இதுதான் இவருடைய அரசியல் வளர்ச்சி. இப்படி வளர்ச்சி வந்த பிறகு எம்ஜிஆரே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கட்சிக்காரனுக்கு பூரா கல்வி தந்தையாக்குறாரு. 5 லட்ச ரூபா பணம் அந்த காலத்திலேயே, 5 ஏக்கரா நிலம், ஒரு கல்லூரி நடத்துவதற்கான அனுமதி. இப்படி வந்தவங்க தான் ஜேபிஆர், சாராய உடையார், ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ், ஜெயத்ரட்சகன், விஏடி விஸ்வநாதன். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல கல்வி தந்தைகளெல்லாம் எம்ஜிஆர் போட்ட பிச்சை, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள். இப்போ அதே போல தான் இப்போ ஜேபிஆர் நிறுவனங்களும். இப்போ ஜேபிஆர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மரிய வில்சனுக்கு அரசியல் அதிகாரம் இல்லைன்னா இவர்களுடைய நிறுவனங்கள் புடுங்கப்படும், பாதிக்கப்படும். நீங்கள் ஜேபிஆர் உயிரோடு வந்த பொழுது சசிகலா கூப்பிட்டு 50 கோடி 100 கோடின்னு பணம் வாங்கும். பணம் கொடுக்கலைன்னா அந்த நிறுவனம் முடக்கப்படும். அரசியல் அதிகாரம் இருந்தால் காவல்துறை வந்துடுவான், ரெவன்யூ வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். இப்போ நீங்கள் அதே ஏசி சண்முகம், ஏசி சண்முக நிறுவனங்கள் பூராமல் எம்ஜிஆர் காலத்தில் உருவானதான். நீங்கள் இந்த இவர்கள் இப்போ ஏசி சண்முகத்துடைய பையன் அருண்குமார் பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி உட்காந்துருப்பார். கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருப்பார். ஏசி சண்முகத்துக்கு பிறகு அந்த நிறுவனங்கள்லாம் யாராவது ஒரே நாள் எழுதி வாங்கிட்டு போயிடுவான். ஜேபிஆர் நிறுவனம், இப்படி பல நிறுவனங்கள் இருக்குது. பல ஆயிரம் கோடி பொறுமானமால இந்த நிறுவனங்கள் பூரா. இப்போ அடுத்து உடையார் ராமசாமி உடையார், வெங்கட்டு பையன் 3வது தலைமுறை வருகிற பொழுது அதே போல் ஏசி சண்முகம் பையன் அருண்குமார். பல லட்சம் கோடியாக அந்த நிறுவனங்களுடைய மதிப்பு உயர்ந்துடும், பல லட்சம் கோடி. ஆனால் இவர்களுக்கு வீட்டு சமயக்காரன், கார் டிரைவர், தோட்டக்காரன், அந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கிற நிர்வாகத்தை நடத்துகிற சில ஆட்கள், இவர்களை தவிர வெளி உலகத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. வெளி உலகத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் அது இந்த நிறுவனத்தினுடைய மொத்த மதிப்பு அவர் 50,000 கோடிக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் அடுத்த தலைமுறை கட்டி காப்பாற்றுவானா வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்போ அதிமுக திமுக கதையே இப்படித்தான். எம்ஜிஆருக்கு பின்னாடி வாரிசு இல்லாதனால எம்ஜிஆர் வீடு லைட்டு போடுறதுக்கே ஆள் இல்லாமல் போச்சு. அங்கே எத்தனை பெரிய அதிகார மையம் இருந்தது. ஜெயலலிதா போயஸ் கார்டனுக்கு வராத மத்திய மாநில மந்திரிகள் தவம் கிடப்பான், கேட்டு பூட்டி கிடக்கும், கதவை திறக்காதா. இப்போ என்னாச்சு, ஒன்றும் இல்லை, ஆளே இல்லை. அதே போல் இந்த பெரும் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவைப்படுது. அது அப்போ விஜய் கட்சி இந்த அரசியல் தேவைப்படுபவர்களுடைய சங்கமம். அதான் மரிய வில்சன் போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் அதிகார மையமாக மாறுவதற்கு நீங்கள் அந்த கட்சியில் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். 2வது அந்த கட்சியை நிதி பொறுப்பெடுத்துக்கலாம். விஜய்க்கு அடுத்த தளபதியாக அந்த இயக்கத்தில் மாறலாம். நீங்கள் இது விஜய்க்கு இந்த கல்வி நிறுவனங்களை பல ஆயிரம் கோடி கொட்டுது. வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 100 கோடி ரூபாய் லாபம் வரும் ஒரு நிறுவனத்தில். 10 நிறுவனம் இருக்குது, எவ்வளோ ஆச்சு? 1000 கோடி ரூபா வருது. 10 வருஷத்தில் 10,000 கோடி வந்துடும். அப்போது
இந்த 10,000 கோடி பாதுகாப்பதற்கு என்ன தேவை? விஜய ஏன் அரசியலுக்கு வர்றாரு? நெய்வேலியில் ஷூட்டிங்லேருந்து மெட்ராஸில் ஷூட்டிங் போகும்போதே விசாரிச்சிருக்கலாம். வீட்டில் வந்து திட்டமிட்டு நெய்வேலியிலேருந்து சென்னை கூட்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. காரில் நடுவில் உட்கார வச்சு ஏதோ குற்றவாளியை கூட்டிகிட்டு வரதை போல கூப்பிட்டு வராங்க. ஏன்? அவர் ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். டெல்லி விரும்புகிறது, தமிழ்நாடு விரும்புகிறது. அதனால் விஜய்க்கு அப்படி ஒரு அழுத்தம். இப்போ அவர் அப்படி கூட்டிகிட்டு வர முடியுமா? விசுவாசமான ஆட்கள் தேவைப்பட்டார்கள். அண்ணாவுக்கு விசுவாசமான ஆட்கள், எம்ஜிஆருக்கு விசுவாசமான ஆட்கள் தேவைப்பட்டாங்க. இப்போ எடப்பாடிக்கு விசுவாசமான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதே போல் விஜய்க்கு விசுவாசமான ஆட்கள் தான் மரிய வில்சன். ஜேபிஆர் மறைவுக்கு பிறகு ஜேபிஆர் குடும்பம் விஜய் குடும்பத்துக்கு நெருக்கமாயிடுச்சு. ஏன்னா சினிமா ஃபைனான்ஸு உட்பட பொருளாதார பண்டமாற்றுகள். இப்போ என்னென்னா 2 பேருமே கிறித்துவ குடும்பம். விஜயும் கிறித்துவ குடும்பம், ஜேபிஆர் குடும்பமும் கிறித்துவ குடும்பம். அப்போ இது நீண்ட நாள் நட்பு. இப்போ அரசியல் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, உள்ளே வாங்க, ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கலாம், எம்பி சீட் கொடுக்கலாம், இப்படி. ஏன்னா இப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே அரசியலில் பெரிய அறிவு பெற்றவர்கள் கிடையாது. விஜயுடைய கணக்கு புள்ள ஆடிட்டர், அவருடைய ரசீது மன்ற தலைவர் புஷி ஆனந்த், அவரை எல்லா வழக்குலையும் இன்கம் டேக்ஸ் வழக்கில் காப்பாற்றியவர் அருண்ராஜ். அவர் தான் விஜய நெய்வேலியிலேருந்து விசாரணை கூட்டிகிட்டு வர்றார். இப்போ அவருடைய ஆலோசகர். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வருமான வரித்துறை ரேடு பண்ணுறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் வாங்கினதாக ஒரு ரசீது இருக்குது, பில்லு இருக்குது. நெக்லஸை தேடுறாங்க, இல்லை. அது எங்கே இருக்குன்னா திரிஷா வீட்டில் இருக்குது. திரிஷா நீ வரி கட்டியான்னு கேட்குறாங்க, இல்லை அவர் தான் கொடுத்தாருங்கிறாங்க. இப்போ இதெல்லாமே சரி பண்ணது யார்? அருண்ராஜ். அவரே அங்கே அதிகாரம் வருகிற பொழுது நம்பிக்கையான ஆட்கள் தான் இப்போது அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுது. அப்போது மரிய வில்சனை விஜய் அதாவது கம்பல்சரியாக கொண்டு வந்து இணைச்சிக்கிறார். ஒரு பொருளாதார பின்னணி உடையவர். 2வது விஜயை மீறி வெளியே போக மாட்டார். இப்போ அரசியல் வளர்கிற பொழுது பொருளாதார பின்னணி உள்ளவர்களும் தேவை. அரசியல் அதிகாரம் வருகிற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஆட்கள் தேவை. இப்போது அருண்ராஜ் அப்பாயின்மெண்ட் எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்டியை நியமிப்பது தான் அந்த ஸ்டைல் தான் வந்தது. விஜயுடைய உத்தரவுக்கிணங்க செயல்படுவார். இது அரசியல் இல்லை, இது ஒரு அதிகார மையம். விஜயுடைய ஆலோசனைக்கு இணங்க செயல்படுவார். அது மட்டுமல்ல, புஷி ஆனந்தனுடைய உத்தரவு அதிகாரத்துக்கு இணங்க யார் செயல்படுவாராம்? அருண்ராஜ். அப்போது இங்கே ஜனநாயகம் என்பதே கிடையாது. உத்தரவுனா ஏகத்தில் பை ஆர்டர், மேலதிகாரி சொன்னால் கீழதிகாரி கேட்டே ஆகணும். கீழதிகாரி இல்லையா விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. மைக்கில் வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மைக்கை இப்போ எஸ்பி பேசுகிறாருன்னா மைக் எடுக்கிற எஸ்ஐ ஐயா 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 எழுத்துலாம் பேசக்கூடாது. அவர் சொல்லுவதே அப்படியே உத்தரவை நடைமுறைப்படுத்த மைக் வச்சிருவார். இதுதான் ஸ்டைல். இப்போ இதே போல தான் விஜய் கட்சியுடைய அரசியல் நகருது. அதில் மரிய வில்சன் இது போன்ற பின்னணி உள்ளவர். நிறைய கல்வி குழுமங்கள் இருக்குது, பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்குது. அதை பாதுகாப்பதற்கு அரசியல் வேணும். கல்வி நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு அரசியல் வேணும். அதே போல் நிறைய ரெசார்ட்டுகள், நிலங்கள், எஸ்டேட்டுகள், இதெல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இப்படி தான் திமுக அண்ணா திமுகவில் காசு கொடுத்து எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கிறாங்க. ஜெகத் ரட்சக எம்பியாக இருக்கிறது எதுக்கு? அந்த நிறுவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பணம் கொடுத்தா வாங்குறாரு. நீங்கள் ஆற்காடு வீராசாமியுடைய மகன் கலாநிதி வீராசாமி, அவருக்கு நிறைய அவங்க அப்பா ஆற்காடு வீராசாமி திமுகலேருந்து பல ஆயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்காரு. அதை பாதுகாப்பதற்கு என்ன தேவை? எம்பி சீட் தேவை. அதே போல் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் யார் ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. எல்லாமே இப்போ 90க்கு 2000 பின்னாடி தான். அப்போ அதை பாதுகாப்பதற்கு மந்திரி பதவி வேணும், எம்பி பதவி வேணும்.